ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 4ஓட சிலபஸை சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக சிலபஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. அதாவது பழைய பேட்டர்ன் இல்லாமல், பழைய அந்த ஃபார்மெட் இல்லாமல் புதுசாக எல்லா போர்ஷனுமே எல்லா யூனிட்டுமே மாற்றிருக்கிறாங்க. அது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டே ஒரு இன்ஃபர்மேஷனும் சொல்லிடுறேன். அதாவது சிலபஸ் மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி யாரும் பயப்பட தேவையில்லை. அவங்க பள்ளி பாட புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் இந்த சிலபஸையுமே மாற்றிருக்காங்க. அதுலேயும் மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. அதையுமே இந்த வீடியோவில் காட்டுறேன். அதனால் நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் பேஸ் பண்ணி அந்த தமிழ் எல்லாமே படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அதில் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. அதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. எவ்வளோ கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லி அதை பிரித்து இந்த சிலபஸில் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதை கொஞ்சம் பார்த்துருவோம். அடுத்து அந்த பழைய சிலபஸையும் புது சிலபஸையும் கம்பேர் பண்ணி என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுலேயுமே அந்த திருக்குறள் எல்லாமே குறைச்சிருக்காங்க. 20 அதிகாரம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழைய சிலபஸ்லாம் பார்த்தீங்கன்னா 25 அதிகாரங்கள் உண்டு. அதனால் அந்த பேட்டர்னை பார்த்துருவோம். இந்த சிலபஸ் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நம்மளோட டெலகிராம் குரூப்பில் போய் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணாங்க. 13/12/2024. தேர்வர்களின் நலன் கருதியும் அரசு துறைகளின் தேவையை கருத்தில் கொண்டும் ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு 2க்கான முதல்நிலை தேர்வின் பொது தமிழ் மற்றும் பொது ஆங்கிலத்திற்கான பாடத்திட்டமும் ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு 4 தொகுதி 4 பணிகளுக்கான தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்விற்கான பாடத்திட்டமும் மாற்றியமைக்கப்பட்டு அந்த தமிழுக்கு தனியாக இங்கிலீஷ் தனியாக அப்படின்ற மாதிரி 2 லிங்க் கொடுத்துருக்காங்க என்ற தேர்வாணைய இணையதள பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. குரூப் 2ஓட அந்த முதல்நிலை தேர்வுக்கும் இந்த பேட்டர்ன் மாற்றிருக்காங்க. அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா குரூப் 4ஓட சிலபஸ். இதில் பார்த்தீங்கன்னா அந்த யூனிட் 1 யூனிட் 2ன்னு சொல்லி அந்த பழைய ஃபார்மேட்டில் இருக்கும். இதில் அந்த 75 கொஸ்டின் தான் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸில் 75, ஆப்டி ரீசனிங்கில் 25, தமிழ் எலிஜிபிலிட்டிலேருந்து 100 கொஸ்டின். அந்த பேட்டர்னில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இதில் இங்கிலீஷ் சிலபஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறது குரூப் 4ல் மறுபடியும் அந்த இங்கிலீஷ் பேப்பர் கொண்டு வர போகிறாங்களா அப்படிலாம் கிடையாது. அது பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு மட்டும். அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் கேட்போம். அடுத்து ஜாகிரஃபிலேருந்து 5 கொஸ்டின் கேட்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி ஐஎன்எம்மும் மெர்ஜ் பண்ணி இதில் 10 கொஸ்டின் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூனிட் 3. அடுத்து யூனிட் 4 இந்தியன் பாலிட்டி 15 கொஸ்டின் கேட்பாங்க. பாலிட்டிலலாம் என்ன தான் அந்த டாபிக்ஸ் எல்லாமே போட்டு பெருசாக காட்டுற மாதிரி இருந்தாலும் பாலிட்டிக்குன்னு என்னென்ன டாபிக் இருக்குமோ அதே தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பிரியம்பிள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த யூனியன் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி, சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லி அதே டாபிக்ஸ் தான் எடுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 5ல் இந்தியன் எக்கானமி, அதுலேருந்து 20 கொஸ்டின். இதிலே பார்த்தீங்கன்னா அந்த டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி அந்த யூனிட் 9ஓட போர்ஷன். ஓகேவா? அந்த யூனிட் 9ல் அந்த எக்கனாமிலேருந்து தமிழ்நாடோட பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணி கொடுப்பாங்களா, அதை இந்தியன் எக்கானமி யூனிட் 5 அப்படின்னு சொல்லி அதிலேயே சேர்த்துட்டாங்க. ஓகேவா? எக்கனாமி ரிலேட்டடாக வரது. அடுத்து யூனிட் 6ல் அந்த ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்டு சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி அந்த தமிழ்நாடு ரிலேட்டடாக வர ஹிஸ்ட்ரிஸ். ஓகேவா? ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, அந்த தமிழ் சமூகம்னு சொல்லுவோம்ல, அது ரிலேட்டடாக வருது. திருக்குறள் அண்டு யூனிவர்சல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி அந்த திருக்குறள் எல்லாமே யூனிட் 8ல் வரும்ல, அந்த யூனிட் 8ல் வரது தனியாக யூனிட் 6 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான சிலபஸ். அடுத்து பார்ட் பியில் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லி ஆப்டி தனியாக ரீசனிங் தனியான்ற மாதிரி ஆப்டிலேருந்து 15 கொஸ்டின், ரீசனிங்லேருந்து 10 கொஸ்டின். என்னதான் டாபிக் சின்னதாக கொடுத்தாலும் ஏற்கனவே ஒரு 16 டாபிக் சொல்லியிருப்போம்ல, அதுலேருந்து தான் கொஸ்டின் வரும். சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், அந்த எல்சிஎம் எஸ்சிஎஃப், அதுக்கப்புறம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வரதுனாலே அந்த ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஏஜஸும் ஜாயிண்டட் தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா வால்யூம், அதாவது அந்த மென்சுரேஷன் 2D 3D, டைம் அண்ட் ஒர்க் வரதுனாலே அந்த பைப்ஸ் அண்ட் சிஸ்டமும் ஜாயிண்டட் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக கொடுக்காம சின்ன சின்ன டாபிக் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் வழக்கமாக கேட்குற அதே டாபிக்ஸ் தான். அதில் எந்த விதமான சேஞ்சஸ் இல்லை. லாஜிக்கல் ரீசனிங், பசில்ஸ், டைஸு, விசுவல் ரீசனிங், ஆல்ஃபா நியூமெரிக் ரீசனிங், நம்பர் சீரிஸ் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அந்த ஆல்ஃபா நியூமெரிக் அதிலே பார்த்தீங்கன்னா அந்த கோடிங் டிகோடிங் எல்லாமே ஜாயிண்டடாக தான் வரப்போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லி இதில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த புது பாடத்திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சில மாற்றிருக்கிறாங்க. அதாவது அந்த வேர்ட்ஸ்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்களே தவிர தமிழ் பாடப்புத்தகம், ஸ்கூல் பாடப்புத்தகத்தை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா எந்த விதமான பயமும் தேவையில்லை. அதிலே தான் எல்லாமே ஜாயிண்டடாக கொடுத்துருப்பாங்க. சில முக்கியமான ஆசிரியர்கள், தலைவர்கள், அவங்களோட பேர் எல்லாமே ஜாயின் பண்ணியிருக்காங்க.
திருக்குறள் பார்த்தீங்கன்னாக்கா 20 அதிகாரங்கள் மட்டுமே சொல்லியிருக்காங்க. 25 அதிகாரங்கள் இதுக்கு முன்னாடி இருந்தது, 20 தான் இப்போ சொல்லியிருக்காங்க. கடைசியாக குறிப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அழகு 7க்கான பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையிலான அப் டு SSLC ஸ்டாண்டர்ட் பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அழகு 7 இந்த தமிழ் இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அந்த இலக்கணம்னு சொல்லி ஒரு 20 டாப்பிக்காக கொடுத்துருப்பாங்க. அதை எல்லாத்தையுமே பிரித்து எளிய மொழிபெயர்ப்புக்கு ஏற்ற மாதிரி 5 கொஸ்டின், அதாவது இங்கிலீஷ்லேருந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கும். அதாவது அந்த பென் டிரைவ், பிரிண்டர், கம்ப்யூட்டர், கீபோர்டு அதுக்கெல்லாம் தமிழ் வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி தமிழில் மாற்றுற மாதிரி 5 கொஸ்டின் வரும்னு சொல்லியிருக்காங்க. வாசித்தல், புரிந்து கொள்ளுதல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 15 கேள்விகள் வருன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பத்தி ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து கேட்குற மாதிரி, ஓகேவா? அந்த ரீடிங் காம்ப்ரிகேஷன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் எழுதுவோம்ல, அந்த மாதிரி பேராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தாலே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கு நம்ம தலைப்புலாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த தலைப்பு அந்த பேராகிராஃபுக்கு பொருந்துற மாதிரி தலைப்புலாம் ஸ்கூல் டைமில் படிச்சிருப்போம்ல, அந்த மாதிரி தான் இதில் கேட்பாங்க. அதுக்கப்புறம் கலை சொற்கள் அப்படின்னு சொல்லி அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் மாதிரி தான் இருக்குது. அறிவியல், தொழில்நுட்பம் அதுக்கேற்ற மாதிரியான தமிழ் சொற்களை, அதுக்கேற்ற தமிழ் சொற்கள் என்ன அப்படின்னு சொல்லி அறிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மரபு தமிழ் ரிலேட்டடாக அந்த நாய் கத்தியது அப்படின்றத நாய் குறைக்கும் அப்படின்னு சொல்லி மாற்றோம்ல, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃபுல்லாக மாற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தனியாக நம்மளே டேபிள் போட்டு பிரிச்சே காட்டிடுவோமே. இப்போதைக்கு இந்த மாதிரி சிலபஸ் மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த அப்டேட்டில் அது அப்படியே பழைய சிலபஸையும் புது சிலபஸையும் கம்பேர் பண்ணி என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாளை காலையில் வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷ், இது வந்து ஃபார் டிசபிலிட்டி பர்சன் ஒன்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. PWD கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் இங்கிலீஷ். தமிழில் எழுத முடியல அப்படின்னாக்கா அவங்க இங்கிலீஷில் எழுதிக்கலாம். இதுலையுமே அந்த ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ணி தான் மாற்றிருப்பாங்க. இதுலேயே நோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. த சிலபஸ் ஃபார் யூனிட் 7 இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் அப்படின்னு சொல்லி அப் டு SSLC ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. TNPSCயோட அஃபீஷியல் வெப்சைட்லையும் Group 4 அப்படின்னு சொல்லி அதோட சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல டவுன்லோட் லிங்க் இருக்கும். நம்மளோட டெலகிராம் குரூப்பில் இந்த PDF கொடுக்குறேன், எடுத்து பார்த்துக்கோங்க. நேற்று ரெடி பண்ணியிருக்காங்க 12/12/2024. இன்றைக்கி அப்டேட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன், சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி எந்த விதமான பயமும் தேவையில்லை. ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணுறோன்றனால பெருசாக எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. அந்த ஸ்கூல் புக்ஸில் கேட்குற கொஸ்டினையே கொஞ்சம் மாற்றி கேட்குற மாதிரி இருக்கும். அதில் ஏதாவது ட்ரிக்ஸாக இல்லைனாக்கா அந்த எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்றதை மட்டும் மாற்றிருப்பாங்களே தவிர ஸ்கூல் புக்ஸை படிக்கணுன்றது கண்டிப்பாக மாறி இருக்காது. இதிலேயே நோட் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் எந்த விதமான கவலையும் தேவையில்லை. நாளைக்கு அதை பற்றி கம்பேர் பண்ணி அப்டேட் கொடுக்குறேன். தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.